அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் உந்தன் ஆற்றல் எல்லாம் அறிவார். நீ இல்லாமல் இந்த உலகம் ஏது எங்கள் இறை. ආපොති කසා තව කෙනෙකුන් නසා මොනවද අවසානයේදී අරගෙන යන්නේ තන්හා පොති ගසා තව කෙනෙකුන් නසා මොනවද අවසානයේදී අරගෙන යන්නේ धर्मेरकिन्ना धर्मेन रखदी एय नुमदन्ना ससरे ही मेरी मेरी तबी मिनिसामैलोव देवियन बन्ने मिनिसामैलोव तिरिसन बन्ने. இப்ப இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்க. அனைத்து தமிழர்களையும் வெட்டுவேன், என்ன செய்கிறார்கள் என பார்ப்போம் என்று மட்டக்களப்பு மங்களராமய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட இருதயபுரம் பகுதிக்கு இன்று மாலை சென்ற அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தமிழர்கள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோரை எச்சரிக்கும் வகையிலே கடும் துணியிலே கத்தி கூச்சலிட்டதன் காரணமாக அப்பகுதியிலே பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. දැන් ප්‍රශ්නේ කායික ප්‍රශ්නේ කතා කරන්න මෙතන අද ආවේ. ඒකෙන් තාම කතා කරලා නේ. කතා කරන්න නෙවෙයි. දැන් කතා කරන්න ඉස්සෙල්ලා මම අහන්න ප්‍රශ්න උත්තර දෙනවකෝ. இவர்கள் பௌத்த தர்மத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. உண்மையில பௌத்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும் 3வது நூற்றாண்டுகளுக்கு பின்னால இந்த பௌத்த தர்மம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்தது இந்தியால. எப்படிப்பட்ட வளர்ச்சின்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு காட்டுத்தீ போல பரவியதாம். பௌத்த தர்மம், பௌத்த கொள்கைகள், பௌத்தமும் சமணமும் அவ்வளவுக்கு ஒரு வேகமான வளர்ச்சியை கண்டதாம். இப்ப அதாவது திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் அவர் ஒரு சமண சமயத்தைச் சேர்ந்தவர். அப்ப இந்த பௌத்த தர்மம் இந்த அளவுக்கு வேகமாக வளர்றதுக்கு சில உண்மைகள் அல்லது சில காரணங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். என்ன காரணங்கள் என்று கேட்டால், உண்மையில அவர்கள்ட்ட இந்த கொல்லாமை, புலாலுண்ணாமை, பிறர் மனை கவராமை, இந்த மாதிரியான இன்னும் நிறைய நல்ல பண்புகள், பிறருக்கு உதவி செய்கிறது, அஹிம்சையை பின்பற்றுறது, அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்கிறது, மற்றது அடுத்தவர் மனைவி மேல் ஆசைப்படாமல் இருக்கிறது, பிறர் பெண்கள் மீது ஆசைப்படாமல் இருக்கிறது, அதே போல் யாரையும் கொலை செய்யாமல் இருக்கிறது, தொந்தரவு செய்யாமல் இருக்கிறது. இப்படி நல்ல தர்மங்களை சொன்ன போது அந்த மக்கள், அந்த காலத்தில் இருந்த மக்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். அவர்களுக்கு இவர்களினுடைய இந்த செய்திகள் காதிலே தேன் பாய்ச்சியது போன்று இருந்ததாம். அதனால வேகமாக பௌத்த தர்மம் வளர்ந்ததாக சொல்றார்கள். அப்ப இந்த பௌத்த தர்மம் உண்மையிலேயே நற்குணங்களால பரவியதுன்றதான் உண்மை. இதுகளை போல இந்த சாபக்கேடுகளை வச்சுட்டு ஒரு நாளும் பௌத்த தர்மம் என்ன செய்ய முடியாதென்றால் வளரவே முடியாது.